அனைவருக்கும் வணக்கம். நீங்க ஜியோ ஃபைபர் ஆர் ஏர் ஃபைபர் யூஸரா இருந்தீங்கன்னா பேரண்டல் கண்ட்ரோல், கெஸ்ட் வைஃபை, செட்டாப் பாக்ஸோட ரிமோட்டா மொபைல் போனை யூஸ் பண்றது இந்த மாதிரியான ஃபியூச்சர்லாம் மை ஜியோ ஆப்ல உங்களால பார்க்க முடியாது. இது எல்லாத்தையுமே ஜியோ ஹோம் அப்படிங்கிற இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால பண்ண முடியும். இந்த ஆப்ல இன்னும் வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அப்படி கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிற ஜியோ ஹோம் ஆப்பை பத்தின கம்ப்ளீட்டான ரிவ்யூவை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வகையில நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணதுமே இவங்க உங்ககிட்ட ஒரு சில பர்மிஷன் எல்லாமே கேட்பாங்க. அது எல்லாத்துக்குமே அளவு கொடுத்ததுக்கு அப்புறமா உங்க ஃபைபரோட லிங்க் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. அப்படி நீங்க அந்த நம்பரை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்ததும் அந்த நம்பரோட லிங்க் இருக்கக்கூடிய ஃபைபரோட இந்த ஆப் சிங்க் ஆகி இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். இதோட டாப்லயே நெட்வொர்க்கோட ஸ்டேட்டஸ், ஸ்பீடு, கனெக்டட் டிவைஸோட கவுண்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்டல் கண்ட்ரோல் ஃபியூச்சரை பத்தி பார்க்கலாம். இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்றது மூலமா குழந்தைகளால அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரியான கண்டென்ட்டை மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர அவங்களோட வயசுக்கு மீறின விஷயங்களை அவங்களால பார்க்க முடியாது. இதை எனேபிள் பண்றதுக்கு ஜியோ ஹோம் ஆப்போட ஹோம் பேஜ்லயே பேரண்டல் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட் மெம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு உங்க குழந்தையோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்றது மூலமா உங்க குழந்தையோட வயசுக்கு ஏத்த மாதிரியான எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிரும். ப்ரொஃபைல் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ப்ரொஃபைலை எந்த டிவைஸுக்கு அசைன் பண்றீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது உங்க குழந்தை எந்த டிவைஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்கறாங்க. உங்க ஜியோ ரவுட்டர் கூட லேன் அப்புறம் வைஃபை மூலமா இதுவரைக்கும் கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய எல்லா டிவைசஸையுமே இங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதுல உங்க குழந்தை யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிவைஸை சூஸ் பண்றது மூலமா ஜியோ ரவுட்டர் கூட அந்த டிவைஸை கனெக்ட் பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ண எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே அப்ளிகபிள் ஆகும். இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குதுன்னு சொல்லி நம்மளுமே செக் பண்ணி பார்த்துடலான்னு பின்னால இருக்கக்கூடிய என்னோட பிசியை நம்ம கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய அந்த கிட்ஸ் ப்ரொஃபைலுக்கு அசைன் பண்ணிட்டேன். அப்படி அசைன் பண்ணதுக்கு அப்புறமா பிளிப்கார்ட் வெப்சைட்டை ஓபன் பண்ண ட்ரை பண்ணா கூட அது ஓபன் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரம் லோட் ஆயிட்டு அதுக்கப்புறமா பிரைவசி எரர்னு சொல்லி வந்துட்டு, அதே மாதிரி அமேசான் வெப்சைட்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போதும் அந்த வெப்சைட்டுமே ஓபன் ஆகல, சேம் எரர் தான் வந்துச்சு. ஏன் பிளிப்கார்ட் அமேசான் கூட ஓபன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஷாப்பிங் கேட்டகரியில இருக்கக்கூடிய எல்லாமே கிட்ஸ் ப்ரொஃபைலுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகி இருக்கிறதுனால குழந்தைகளால இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதை தவிர்த்தும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பையோ வெப்சைட்டையோ பிளாக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் இவங்களே டிஃபால்ட்டா லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய எந்த ஆப்பை வேணா நீங்க பிளாக் பண்ணிக்கலாம். வெப்சைட்டை பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதோட யூஆர்எல்ஐ என்டர் பண்ணி பிளாக் பண்ற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து உங்க குழந்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த டிவைஸோட இன்டர்நெட்டை பாஸ் ஆர் பிளாக் பண்றதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்க சடனா பாஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஷெட்யூல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும் அந்த டிவைஸ்ல இன்டர்நெட் ஒர்க் ஆகாத மாதிரி செட் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். இது எல்லாமே தான் பேரண்டல் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ். கெஸ்ட் வைஃபை ஆப்ஷனை பத்தி பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் மூலமா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு நம்ம வைஃபையோட மெயின் பாஸ்வேர்டை ஷேர் பண்றதுக்கு பதிலா கெஸ்ட் வைஃபை கிரியேட் பண்ணி அந்த கெஸ்ட் வைஃபையோட பாஸ்வேர்டை ஷேர் பண்ணிக்க முடியும். இப்படி பண்றது மூலமா நம்மளோட பாஸ்வேர்டும் சேஃபா இருக்கும். அந்த கெஸ்ட்டுமே நம்மளோட வைஃபையை எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கவும் முடியும். இதை எனேபிள் பண்றதுக்கு கெஸ்ட் வைஃபை ஆப்ஷன்ல போயிட்டு பாஸ்வேர்ட் அண்ட் எக்ஸ்பைரி டைமை செட் பண்ணிக்க முடியும். இதுக்கு மேல இருக்கிறது நம்ம வைஃபையோட கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெயின் பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டை மாத்திரேன்னு அங்க மாத்திராதீங்க. பாஸ்வேர்ட் அண்ட் எக்ஸ்பைரி டைமை செட் பண்ணதுக்கு அப்புறமா ஷேர் ஆப்ஷன்ல போயிட்டு அந்த பாஸ்வேர்டை ஷேர் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியும் இந்த கெஸ்ட் வைஃபைல கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் இப்போதைக்கு ஏர் ஃபைபர்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. அதனால ஜியோ ஃபைபர் யூசர் யாராச்சும் இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த ஃபியூச்சர்ல மொபைல் ஹாட்ஸ்பாட்ல இருக்கிற மாதிரியே டேட்டா லிமிட்டையும் செட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனையும் ஆட் பண்ணிருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் டாப்லயே நம்ம வைஃபையோட கனெக்டா இருக்கக்கூடிய எல்லா டிவைசஸையுமே காமிப்பாங்க. அப்படி காமிக்கும் போது அதுல ஏதாச்சும் தேவையில்லாத டிவைசஸ் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி உள்ள போய் அந்த டிவைஸை உங்களால பிளாக் பண்ணிக்க முடியும். அதோட மட்டும் இல்லாம அங்க இருந்தே அந்த டிவைஸை நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபைலுக்கும் அசைன் பண்ணிக்கவும் முடியும். ஜியோ செட்டாப் பாக்ஸுக்கான ரிமோட்டாவும் உங்களோட ஸ்மார்ட் போனை இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு
உங்களோட செட்டாப் பாக்ஸ் ஆன்ல இருக்கும்போது உங்களோட ஸ்மார்ட் போன்ல ப்ளூடூத்தையும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா எஸ்டிபி ரிமோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போனீங்கன்னா உங்களோட செட்டாப் பாக்ஸ் காமிக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணதும் பேர் பண்றதுக்கான ஒரு சில ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அப்புறமா ஒரு கோடு உங்களோட டிவில டிஸ்பிளே ஆகும். அப்படி டிஸ்பிளே ஆகக்கூடிய அந்த கோடை உங்களோட மொபைல்ல நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அப்படி என்டர் பண்ணதுமே உங்க செட்டாப் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பட்டன்ஸுமே உங்க மொபைல்ல வந்துடும். கீபோர்டு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இந்த கீபோர்டு ஆப்ஷன் ப்ராப்பரா ஒர்க் ஆகல. ஆனா அதுவே நம்பர்ஸ் எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகுது. சேனலை ஸ்விட்ச் பண்றதுல இருந்து எல்லா பட்டன்ஸுமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. அப்புறம் கேம் கண்ட்ரோலர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களோட மொபைல் ஒரு கேம் கண்ட்ரோலரா மாறிடும். உங்க டிவிலையுமே ஜியோ கேம்ஸை ஓபன் பண்றது மூலமா உங்களால இந்த ஸ்மார்ட் போனை ஜியோ கேம்ஸோட கண்ட்ரோலரா யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த ஜியோ கேம்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீயான ஒரு ஆப்ஷன் கிடையாது. இதுக்கு நீங்க பே பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு எங்க வீட்டுல யாருமே இதுல இருக்கக்கூடிய கேம்ஸை விளையாட போறது கிடையாது. அப்படிங்கிறதுனால நானுமே இதுல கேம் விளையாடி டெஸ்ட் பண்ணி பார்க்கல. இன்கேஸ் நீங்க இந்த ஜியோ கேம்ஸை யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்த ஆப்போட ஹோம் பேஜ்லயே இன்டர்நெட்டோட ஸ்பீடை டெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நெட்வொர்க் பேஜ்ல போனீங்க அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட வைஃபை யூஸ் பண்ணி ஸ்பைவேர் மால்வேர்லாம் இருக்கக்கூடிய சைட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்றது மூலமா ஏதாச்சும் செக்யூரிட்டி பிரீச்சஸ் நடக்கிறதுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் இந்த ஃபியூச்சரை கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் ஆன்ல இருக்கும்போது இவங்க பிரச்சனை இருக்கிறதா நம்பக்கூடிய ஒரு சில சைட்ஸை உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் எரர் தான் வரும். இதை தவிர்த்து வைஃபை ரவுட்டரை ரீபூட் பண்றதுக்கான ஆப்ஷனையுமே இந்த ஆப்ல கொடுத்துருக்காங்க. ரவுட்டருக்கு பின்னால இருக்கக்கூடிய ரீசெட் பட்டனும் இந்த ரீபூட் பட்டனும் வேற வேற. நீங்க வைஃபை ரவுட்டருக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த ரீசெட் பட்டனை பிரஸ் பண்ணும்போது உங்க வைஃபையோட நேம் பாஸ்வேர்டுன்னு எல்லாமே டிஃபால்ட்டுக்கு போய் மொத்தமா உங்களோட வைஃபை ரீசெட் ஆயிரும். ஆனா அதுவே இந்த ரீபூட் ஆப்ஷனை நீங்க பிரஸ் பண்றது மூலமா உங்களோட வைஃபை ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அப்புறம் வைஃபை ஹெல்த்தை செக் பண்றதுக்கான இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இது எப்பவுமே எனக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆனதே இல்லை, எரர் தான் வரும். இவ்வளவுதான் இந்த ஆப்ல இருக்கக்கூடிய மெயினான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே. நான் இந்த ஆப்பை டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்குமே ஒரு சில ஃபியூச்சர்ஸை தவிர்த்து மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா ஃபியூச்சருமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. ஆனா ஒரு சிலருக்கு அவங்களோட வைஃபை இது ப்ராப்பரா டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது. அதோட மட்டும் இல்லாம அன்பிளாக் பண்ணதுக்கு அப்புறமாவும் அந்த டிவைஸால இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியாம போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பிளே ஸ்டோரோட ரிவ்யூஸ்ல என்னால படிக்க முடிஞ்சது. அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மற்ற ஜியோ ஃபைபர் யூசர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. See you all in my next video. Bye.